Hello everyone, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோஸ் ஹனேசா. ஓகே, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செஞ்சு பாருங்கள். சோயா சங்க்ஸ் மில் மேக்கர்ன்றோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு, லவங்கம், பட்டை தூள் இருந்தால் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா அது வேகட்டும், நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அது நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். அது போட்டுட்டு நம்ம இந்த சோயா சங்க்ஸை அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வேக விடுங்க. இல்லை இந்த பதத்துக்கு போதும்னா நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்னாவாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி போடுறதா இருந்தால் போட்டுட்டு நம்ம சோயா சங்க்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோ, ரொட்டி, பூரி இதுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.